Hi everyone, I am Dr. L. Selvaganese, Managing Director of CLS Hospital. அப்பா பேர் டாக்டர் சி லக்ஷ்மணன். அப்பா நானும் ஒரு சிஎல்எஸ் கிளினிக் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த கிளினிக் வந்து ஒரு பெட்டட் ஹாஸ்பிட்டல், மிக பிரம்மாண்டமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கணும்னு ரொம்ப நாள் எங்களுக்கு ஒரு கனவு. அந்த கனவை நினைவாக்குறதுக்கு வந்து மிகப்பெரிய தேடுதல் இருந்துச்சு. அந்த தேடுதலுக்கு நடுவில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது சன் இன்ஃப்ரா மட்டும்தான். டாக்டர் விஜய் என்னோட ஃப்ரெண்டு. அவர் வேலூரில் வீடு கட்டணும்னு அவருக்கு ஆசை. அதுக்காக நிறையா பில்டர் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் கண்டுபிடிச்சது சன் இன்ஃப்ரா. அந்த சன் இன்ஃப்ரா ஷோரூமுக்கு விசிட் பண்ணலான்னு 2 பேர் போனோம். அந்த ஷோரூமில் பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், அவர் பண்ணுறாரோ இல்லையோ நம்ம இங்கே நெக்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த கொடுத்ததுல இதை சிஎல்எஸ் ஹாஸ்பிட்டல். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3D வியூன்னு ஒன்று காமிச்சாங்க. அந்த 3D வியூவை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 3D வியூவோட லைவ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் ஒர்க் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் ஆச்சு. 6 மந்த்துக்கு அப்புறம் நான் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாலும் எப்போ வேணாலும் ஓடி வந்து பார்க்குற அளவுக்கு உங்கள் ரெடியாக இருக்காங்க. இப்போ என்னோட ஒர்க்கில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அது சரி டேரெக்டாக வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாரு. பேஸ்மெண்ட்டில் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 1.5 ஜல்லி போட்டு ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு ஃப்ளோரிங் பண்ணிடுவாங்க. நார்மலாக எல்லா இடத்துலையுமே அதே பண்ணுவாங்க. அப்படி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது அந்த பீம் போட்டு ஆர்சிசி காங்கிரீட்னு சொல்கிறாங்க, அது போட்டு கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃப்ளோரிங்கே பண்ணுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒர்க் அந்த ஒர்க். டெய்லி ஒர்க் நடந்துருக்கும். அந்த ஒர்க் நடந்துக்கும் டெய்லி ஒரு விசிட் வருது சைட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு புது விதமான ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்க எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துகிட்டே இருக்கும். நல்லா ப்ராப்பராக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒர்க்கு. சரி, சிவில் ஒர்க்கு தான் எவ்வளோ ப்ராப்பராக நீட்டாக பார்த்து முடிக்கிறாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்டீரியர் ஒரு டீம்னு உள்ளே வந்தாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 3D வியூ தான் காமிச்சாங்க. உள்ள ஒரு வுட்டு வரல, எதுவும் வரல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் வந்து உள்ளே உட்காந்து இன்டீரியர் வுட்டெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு அவ்வளோ பீஸ் வேஸ்ட் ஆகும். பிரம்மாண்டமாக ஃபுல்லாக டேபிள் ஒர்க்காக சரி எல்லா ஒர்க்குமே அவங்களே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லைட்டிங்கு சிவில் ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவங்க இன்டீரியர் டீம் அதுக்கு மேட்ச் பண்ணி எப்படி பண்ணணுமோ பக்காவாக பண்ணிட்டாங்க. எல்லாமே ரொம்ப வெரி எக்ஸலண்ட். அவங்க அந்த வால் ஸ்டிக்கர் எல்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சன் இன்ஃப்ராவை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எக்ஸலண்ட்.